ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் நல்ல டேஸ்டான, நல்ல ஹெல்த்தியான, டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூ பிரியாணி. வாழைப்பூ வச்சு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக நம்ம ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ பிரியாணி செய்ய இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம். அடுத்ததாக பிரியாணி இலை, 2 ஏலக்காய், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக எடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா புல்லட் ரைஸ் நல்லாயிருக்கும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி மோரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலை எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோமா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டில் காரம் இருக்கும். நான் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா, அதுவும் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். வேறு எதுவும் மசாலா நான் சேர்க்கலை. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக வாழைப்பூ சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு வாழைப்பூ க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி மோரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வடிச்சிட்டு நம்ம வாழைப்பூ மட்டும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் பொறுத்து தான் எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம சாப்பாடு அரிசி பிரியாணி செஞ்சோமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே புல்லட் ரைஸு இல்லைன்னா பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புல்லட் ரைஸ் எடுத்துருக்கனால நான் 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன்.
இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டியிருக்கேன். இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் செஞ்சாலும் தண்ணியோட மெஷர்மெண்ட்டு இதை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக தம் போட்டுக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி சேர்த்துன பிறகு உப்பும் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துடலாம். வாழைப்பூ பிரியாணி வச்சு 2 விசில் வந்துருச்சு. இப்போது மெதுவாக வந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க. அரிசி பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. ஹெல்தியான நல்ல டேஸ்டான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.